தேங்க்யூ சார். அடுத்தபடியாக எடிட்டர் அண்ட் ஆக்டர் ரமேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரமேஷ் அவர்களுக்கு இயக்குனர் திரு பேரரசு சார் அவர்கள் பொன்னாடை போற்றி மரியாதை செலுத்துவார்கள். எடிட்டர் அண்ட் டைரக்டர் திரு ரமேஷ் அவர்கள். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக தனது தனித்துவமான இயக்கத்தின் மூலம் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்ததோடு இயக்குனர் சங்கத்தின் பொருளாளராக சிறப்பாக பணியாற்றி வரும் மதிப்பிற்குரிய இயக்குனர் திரு பேரரசு அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மேடை இசை வீட்டுல வந்தா கூட ஒரு மனசு கணத்து போய் தான் இருக்கு. இதற்கும் இந்த மேடையில மக்கள் தலைவா என்ற திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா நான் நடிச்சிருந்தேன். அந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு இயக்குனர் திரைக்கதை மன்னன் எங்களது மானசீக குரு கே பாக்கியராஜ் அவர்களும் கலந்து கொண்டார். இதை பொறுத்து அதுதான் அவருடைய கடைசி திரை நிகழ்வு நினைக்கிறேன். அதில் நானும் கலந்துக்கிட்டேன். அதற்கு அடுத்து வரும் இந்த இசை இடையில் அவரை இழந்து விட்டோம். கடந்த ஒரு மாசத்திலேயே 2 பெரும் இமயங்கள், பெரும் கலைஞர்கள் இழப்பு எங்கே போனாலும் மனசு அது ஒரு பாரமாகவே ஓடிக்கிட்டு இருக்கு. பாரதி ராஜா பாக்கியராஜ், அது பெயர் இல்லை, அது வரலாறு. அவர்கள் இருவரை பற்றியும் ராஜநகர கவிதை வாசித்தார். அந்த 2 பேரையும் இந்த திரையுலகத்தில் நீ பல தமிழ் எத்தனை இயக்குனர் வந்தாலும் சரி அவங்க மறக்க முடியாது, மறக்கவும் கூடாது. ஆனால் பாரதி ராஜா அப்படிங்கிற ஒரு இயக்குனர் வெற்றியடையவில்லை என்றால் இங்கே நிறைய கிராமத்திலிருந்து திறமை உள்ள இளைஞர்கள்லாம் சினிமாவுக்கு வந்திருக்கவே முடியாது. நிறைய பேர் பாக்கியராஜ், சேரன், லிங்குசாமி, விக்ரமன், ஆர்கே செல்வமணி, சங்கர் பச்சன், நிறைய இயக்குநர்கள். அவன் பாக்கியராஜோட படங்கள்லாம் பார்க்கும்போது தான் யதார்த்தமான வரும்போது தான் ஓகே நம்மளும் இந்த மாதிரி படம் ஜெயிச்சுலாம் நம்ம நம்பிக்கலாம் இருந்துச்சு. அதாவது 2 பேருடைய இழப்பு பெரிய இழப்பு. நம்ம தமிழக அரசு, தமிழக முதல்வர் விஜய் அவர்களிடம் ஒரு வேண்டுகோள் தான். நிறைய கோரிக்கைகள் வைப்பாங்க. ஒரு சினிமாக்காரனா எங்களோட கோரிக்கைகள் இயக்குனர் அப்படின்னாலே இயக்குனர் இமயம் தான். எல்லாருக்கும் இயக்குனர் பாரதி தான் ஞாபகத்துக்கு. அதே மாதிரி திரைக்கதை அப்படின்னாலே அது பாக்கியராஜ் தான் ஞாபகத்துக்கு. காலங்காலமாக அது பதிவு போன ஒன்று. அது வருங்காலங்களில் தமிழக அரசு சார்பாக விருது வழங்கும் போது சிறந்த இயக்குனருக்கான விருது அது பாரதி ராஜா விருதாக இருக்க வேண்டும். சிறந்த
கதாசிரியர் அல்லது திரைக்கதைக்கான விருது கே பாக்யராஜ் விருது அதை இருக்க வேண்டும். இதுதான் அவருக்கு நாங்கள் காட்டும் நன்றி கடனாக இருக்கும். நம்ம எஸ்ஐகே ராஜா ஆமாம் ஆதங்கத்தை குட்டி தீர்த்துட்டாரு. எல்லா மேடையிலுமே ப்ரொடியூசருடைய சைட்லேருந்து அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவது ஆதங்கம் இல்லை, அது வந்து உண்மை. ஒரு தொழில் அப்படிங்கிறது எந்த தொழிலாக இருக்கட்டும், மளிகை கடையாக இருக்கட்டும், டீ கடையாக இருக்கட்டும், எந்த தொழிலாக சரி, துணிக்கடையாக இருக்கட்டும், ஹோட்டலாக இருக்கட்டும், தொழில்னாலே அது லாபத்தை நோக்கி தான், வியாபாரத்தை நோக்கி தான். அது தொழில்ங்கிறது. சினிமாங்கிறது தொழில் தான். ஆனால் இங்கே மட்டும் வியாபாரத்தை நோக்கி இல்லை, லாபத்தை நோக்கி இல்லை. அதோட வெளிப்பாடு தான் அவர் பேசிக்கிறாரு. நல்ல தீர்வு வர வேண்டும். ஏன்னா வர்றாங்க சின்ன சின்ன நடிகர்களுக்கு, சின்ன சின்ன டெக்னீஷியனுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, சாப்பாடு போடுறாங்க, அப்படியே போயிடறாங்க. ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டா குறைஞ்சது 5-6 படம் பண்ணணும். அதுதான் ஆரோக்கியமான சினிமா. ஒரு படம் வந்து எடுத்தார் போயிட்டாருன்றது ஆரோக்கியமான சினிமா இல்லை. அந்த ஒரு இது வரணும். இப்போ பழைய காலம் வரணும். அந்த இசையமைப்பாளர் தினா அவர்கள், என்னோட திருப்பாச்சியோட அதான் முதல் படம், எங்கள் முதல் படத்தின் இசையமைப்பாளர். திருப்பாச்சி படத்தோட வெற்றிக்கு பாடல்களும் பெரும் காரணம். ஆமாம், அது வந்து இப்போ பாட்டா ஈஸியாக கேட்டுடலாம். நீ எந்த ஊர், நான் எந்த ஊர், கும்பிட போனதையுமா. ஆனால் அது டியூன் வாங்கி பெண்டை கட்டினதுலாம். ஆனால் என்ன தியாசட்ட திருப்பாச்சி நான் புது டேட்டர் தானே, புது டேட்டர் தான் அப்படின்னு ஒரு அலட்சியப்படுத்தாம ஒரு பெரிய இயக்குனருக்கு, ஒரு சாதிச்ச இயக்குனருக்கு என்ன மதிப்பு கொடுத்து ஒரு இசையமைப்பாளர் டீன் போட்டு கொடுப்பாங்களோ அந்த மாதிரி எனக்கு போட்டு கொடுத்தாரு. அதுக்கு சில பேர் சபையில் நன்றி சொல்லணும். 4 சவத்துக்குள்ளே கொடுக்குற தண்டனையும் 4 சவத்துக்கு கொடுக்குற சொல்கிற நன்றியும் மதிப்பு இல்லை. தண்டனை பொதுவாக இருக்கும், 4 சவத்துக்கு கொடுக்கூடாது. அந்த மாதிரி தான். நன்றி. அடுத்து குழு சுரேஷ் வந்திருக்காரு. சில நேரத்தில் கூலாக இருக்கும், சில நேரத்தில் சூடாகவும் இருக்கும். ஆமாம் ஆமாம், சில நேரத்தில் சூடு சுரேஷ் ஆயிடுவார். இந்த படத்தின் ஒரு தயாரிப்பாளர் நன்றி சொல்லணும், விமலா ராஜநாயகம். ஏன்னா முதல்ல வாழ்த்து அப்படிங்கிறத விட முதல்ல நன்றி சொல்லணும் இந்த சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள்லாம். ஏன்னா நீங்கள் தான் சின்ன சின்ன கலைஞர்களுக்கு, சின்ன சின்ன நடிகர்களுக்கு, சின்ன சின்ன டெக்னீஷியர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்து ஒரு 5-6 மாதம், 1 வருஷமா, 4-5 வருஷமா வேலை இல்லாமல் இருப்பாங்க. உங்களோட சின்ன குடிசையில் தான் உங்களுக்கு வேலை கொடுக்குறீங்க. அதுக்கு முதல்ல என்னோட நன்றி. அப்புறம் நிறைய இயக்குனராக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டர் எல்லாமே கேரளா. அந்த பாடல் இங்கே வந்துட்டு இந்த பாடல் தான். தினாசார் சொன்ன மாதிரி வந்தாரை வாழ வைப்போம், வந்தாரை ஆழமும் வைப்போம். ஆமாம், அங்கே தமிழர்கள் அங்கே தான். அதனால் இங்கே வந்து எங்களுக்கெல்லாம் மலையாளம், தெலுங்கு, கன்னடாலாம் இல்லை. இங்கே வந்துட்டால் கலைஞர் சினிமா மியூசிக் சினிமா சச்சித் சங்கர் எங்களுக்கு இசையப்பாளர் தான். எங்களுக்கு மொழிலாம் தேவையில்லை. இயக்குனர் ராஜேஷ்,
அவர் இந்த மொழி அந்த மொழிலாம் இல்லை, அவர் சினிமா மொழி தான், திரைமொழி தான் எங்களுக்கு. அது மாதிரி ராஜநாயகம் வந்து அதெல்லாம் பார்க்காம கதையை மட்டும் பார்த்துருக்காரு, மொழியை பார்க்கல அவர். அந்த வகையில் உங்களுக்கு நன்றி சார். ராஜேஷ் துணிச்சலை பாராட்டணும். ஏன்னா ஒரு இயக்குனர் வந்து பிகினிங்கே ஹீரோ நடிக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் தைரியம் வந்துடாது. எனக்கு திருப்பாச்சி, சிவகாசி, திருப்பதி, திருவண்ணாமலை, அதுக்கிட்ட பழனி. ஆமாம், பழனி முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள் ஹீரோ நடிக்க வேண்டிய வந்துச்சு. இல்லை பெரிய புதுசரே டேரக்ட்லாம் அனுப்பி கதைலாம் சொல்ல சொன்னாங்க. ஆனால் எனக்கு பயம். நல்லா போயிட்டு இருக்கு, ஆண்ட நல்ல ஒரு இயக்குநருக்கு பாதையை கொடுத்துருக்கான், நல்லா தானே போயிட்டு இருக்கு. சின்ன பயம் வந்துச்சு, வேணாம் பேரரசு ஒழுங்கா வந்து வேலையை பாரு. ராசு முதல்வன் வந்து மாயண்ட குடும்பத்தாரில் பசன் என்னத்தையும் கேட்டார், மாட்டேன்ட்டேன். அது என்னன்னா பயம்தான். நம்மளாவது சரிப்பட்டு வருவோமா, நமக்கு இது தகுதி இருக்கா, நம்ம ஊர்லேருந்து டைரக்டராக தான் கிளம்பி வந்தோம் அப்படிலாம் நினைச்சோம். பயம்தான். ஆனால் ராஜேஷை பொறுத்த வரைக்கும் அந்த பயம் இல்லை. முதல்ல துணிச்சல். அந்த துணிச்சல் எங்கே வரும்னா கதை மேலே உள்ள கான்ஃபிடன்ட், தன் கதையில் மேலே உள்ள நம்பிக்கை. அப்போ இந்த கதையில் யார் நடித்தாலும் ஹிட் ஆகும்போது அதையும் நாம நடிக்கக்கூடாது, அந்த முடிவுதான். ஆனால் படமாக பார்க்கும்போது ஹீரோ ஓகே சார், நீங்கள் நம்ம சரியில்லை, நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க, என்ன ஹீரோ நீங்கள் ஹைட்டாக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லைங்க, ஹைட்லாம் பிரச்சனையே இல்லை. என்ன அந்த கொஞ்சம் டூயட்டில் லவ் சீனில் கொஞ்சம் அச்சம் தெரியுது, கொஞ்சம் நெருங்க பயப்படுறாரு. ஒரு கிட்ட வந்துச்சுன்னா போதும், அப்புறம் கிட்ட போயிடலாம், அது வரைக்கும் எட்டாவது இருக்கணும். அந்த தயக்கத்தை கொஞ்சம் தூக்கி போட்டுருங்க. படத்தோட கண்டென்ட் வஞ்சி ஏன்னா சார் சொன்ன மாதிரி ஒரு நல்ல டைட்டில். அப்புறம் சீசா இயக்குனர் உண்ணா, அவருடைய உங்கள் வாய்ஸு நல்லா இருக்கு சார். ஆமாம், சில இயக்குனருக்கு தான் வாய்ஸு கணிருங்க. எங்கள் பாலராஜா சாரோட வாய்ஸு நமக்கு இப்போ மைனஸு, அதனால் நமக்கு மைனஸாக இருக்கும்போது உங்கள்கிட்ட அது ப்ளஸ்ஸாக இருக்குது. ஆமாம், வாய்ஸ் நல்லா இருக்கு. ஓகே, வஞ்சி படம் கதை கொஞ்சம் லைன் சொன்னாங்க, நல்ல கதை. இதில் வந்து ஒரு விஷயம் டைரக்டரும் பிடிச்சி சொல்லும்போது ஃபீல் ஆச்சு. ஊரெல்லாம் நிறைய குடும்பங்களில் இந்த சித்தப்பா இருப்பாங்க, இல்லை பெரியப்பா இருப்பாங்க. அது சித்தப்பா கொடுக்க மாட்டாங்க, பெரியப்பா கொடுக்க மாட்டாங்க, அப்பா அப்பன்னு கொடுப்பாங்க. அது ஒரு ஒரு கலாச்சாரம், அது ஒரு பாச பிணைப்பு. அது சித்தப்பாவையும் அப்பா ஸ்தானத்திலே வச்சுருப்பாங்க, பெரியப்பாவையும் அப்பா ஸ்தானத்திலே வச்சுருப்பாங்க. எங்கள் இதில் இப்போ எங்கள் பற்றி விட்டாங்க பல வருஷமாக சித்தப்பா அப்பாவும் கூப்பிடுது. சில இதில் எங்கள் சித்தப்பா பேர் விருது விருதப்பான்றது தெரியும், எந்த அப்பான்னு தெரியாது, விருதப்பா. அது மாதிரி அது ஒரு அப்பா ஸ்தானத்தில் எல்லாரும் ஒன்று தான் மாதிரி. அது மாதிரி இந்த கதையிலையும் ஆக்சுவலி சித்தப்பா தான் ஹீரோ. இருக்கு நான் கதை கேட்ட வரைக்கும் சித்தப்பா ஏதாவது ஒரு கதையில் வந்து கதாநாயகியோட யாரும் டியூட் போகிறாங்களோ அவங்க தான் ஹீரோன்னு இல்லை, அது ஹீரோன்னு ஒரு ஒரு பட்டமாக தான். அந்த கதாநாயகிக்கு யார் ஆறுதலா சப்போர்ட்டா அவங்க வாழ்க்கையை நிர்ணயிக்கிறாங்க, அவங்க தான் ஹீரோ. அதுக்காக இந்த படத்தில் சித்தப்பா ஹீரோ.
அந்த சித்தப்பா தான் நம்ம ராஜநாயகம் அவர்கள். அதை அமைச்சிட்டாங்க. கதாநாயகி அம்மா எனக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறேன், நேராக பார்த்தோன்னா எனக்கு பயங்கர அதிர்ச்சி. ஆமாம். இது வேறு அது பாட்டு ஆடினது அது வேறு ஓகே ஓகே. ஹோம்ல இருக்கேன் பார்த்து டக்குன்னு கிளாமர் இருக்கும் பார்த்தேன். இந்த படத்தோட கதாநாயகி தான் அவங்களும் ஹீரோயின்ஸ் ஒரு ஸ்டோரி மாதிரி தான். அது வீர பெண்மணி. பெண்ணுங்கிற தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நம்ம பொண்ணாக பிறந்தோன்னே ஒரு பொண்ணு பிறந்தோடனே இப்போ ஒரு அம்மா மாசமாக இருக்காங்க, பிரசவம் ஆயிடுச்சு, கேட்பாங்க என்ன குழந்தைன்ட்டு. ஆண் குழந்தை வச்சுங்களேன் என்ன சொல்லுவாங்க, ஆம்பளை குழந்தைன்றாங்க, ஆம்பளை குழந்தை பிறந்துருப்பாங்க. பெண் குழந்தை பிறந்தா பெண் குழந்தை சொல்ல மாட்டாங்க, மகாலட்சுமி சொல்லுவாங்க. அதான் உண்மை. ஆம்பளை புள்ள தான், பொம்பளை புள்ள தான் மகாலட்சுமி. சில நேரங்களில் அதான் வீரலட்சுமி. பிறக்கும் போது மகாலட்சுமி பிறக்கணும், ஆனால் வளரும்போது வீரலட்சுமி வளர்க்கணும். பெண்களை அப்படி வளர்க்கணும். இந்த படத்தில் அப்படித்தான் மகாலட்சுமியாக பிறந்த ஒரு பொண்ணு கிளைமாஸில் வீரலட்சுமியாக மாறிடுச்சு. கரெக்டாக டேரக்டர் சார்? இந்த காலகட்டத்தில் நிறைய அப்பாலாம் இருப்பிய. உடனே ஒரு உண்மை நான் சொல்கிறேன், யாருமே ஆம்பளை பத்துக்காக பெருமைப்படாதீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சுக்குவோம். அவனுக்கு பெண் பிள்ளைய பத்திட்டா பெருமைப்பட்டோம். பொம்பளை தான் நம்மளை கவனிக்கும். இது பெருமைக்கா சொல்லிக்கலாம், ஆம்பளை பிள்ளை. நமக்கு ஒன்றுன்னா பொம்பளை பிள்ளை பெஸ்ட் நிற்கும். ஆம்பளை பிள்ளை கொண்டாட்டி கேட்பான் போகணுமா வேண்டாமான்ட்டு. பொம்பளை பிள்ளை புருஷன் கேட்க மாட்டாது, கிளம்பி வந்துடும் எங்கள் அப்பா உடம்பு சரியாங்க. கரெக்ட் தானே? அப்புறம் ஒரு அப்பா வந்து இப்பெல்லாம் நிறைய இப்பெல்லாம் கூழ் குடும்பம் இல்லையே, இப்படியா இருந்தாலும் அப்பா வந்து தனியாக விட்டுறாங்க. ஆம்பளை பிள்ளை ஒரு கொம்பு தண்ணி கொடுத்தவங்க போயிடுறான், பொம்பளை கட்டி கொடுத்துட்றாங்க. ஒரு அப்பாவோ அம்மாவோ பொண்ணு வீட்டுக்கு போய் 1 மாதம் வந்துடுவாங்க சார், உரிமையாக இருப்பாங்க. பையன் வீட்டில் 3 நாள் இருக்க முடியாது. பையன் வீட்டில் இருந்துட்டு மத்தியானம் ஒரு 1:30 மணி ஆச்சு, மருமகள்கிட்ட நம்ம சாப்பிடலாமா கேட்க முடியாது. பசிக்கு சாப்பிட கேட்க முடியாது. எப்போ போடுதோ அப்போ தான். இந்த பையன் வீடு 11 மணிக்கு டீ சாப்பிடவும் தோணும், கேட்க தயங்கும் மருமகிட்ட. ஆனால் மக வீட்டில் போனால் அத்தா டீ கொடுத்தாத்தா சொல்கிறோமா, 1 மணி பசிக்க ஆரம்பிச்சாமா பசிக்குதா சாப்பிடலாமா. இங்கே உரிமையாக சாப்பாடு கேட்குறதோ டீ கேட்குறதோ சுடுதி கேட்குறதோ மகள்கிட்ட தான் முடியும், மகன் வீட்டில் முடியாது. அதனால் பொண்ணை பற்றவன் தான் பாக்கியசாலி. ஆம்பளை வீட்டு பற்றவன் பாக்கிசாலி. அவனுக்கு பாக்கி இருக்கு, பாவம்லாம் பாக்கி இருக்கு. அதனால் அந்த அந்த மேட்டை சொல்லுதா சார் அந்த லஞ்ச். இன்னொரு விஷயம், ரொம்ப நாளாக எனக்கு உள்ள விஷயம் அரசியல் ரீதியாக இருக்குங்க. ஏன்னா பெரிய விஷயம் சொன்னா தான் அவங்களுக்கு கொஞ்சம் புரியும். டாக்டர் கலைஞர் அவர்கள் அரசியல் குடும்பத்திலேயே அவர் குடும்பம் தான் பெரிய குடும்பம். அவரு அவரோட கைது செய்ய போறாரு. அப்போ ஆளுங்கட்சியாக இருக்கவங்க